நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இது நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இதுபோக பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் சில மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதில் மூன்றாவது முக்கிய மொழியாக இருப்பது என்ன அப்படின்னா அரமைக் மொழி. இந்த மூன்று மொழிகளுடைய முக்கியத்துவம், இந்த மூன்று மொழிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஏன் இந்த மூன்று மொழிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதில் காணப்படுகிற ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதி காலத்தில் இந்த எபிரேயு அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்ட ஜனங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை தவிர ஒரு மொழியை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. பழைய ஏற்பாட்டில் எபிரேய பாஷை என்று எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படாமல் அதை கானான் பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில். அதே போல் யூத பாஷை என்று 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தான் அந்த எபிரேய பாஷையை அன்றைக்கு அறிமுகம் செய்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எபிரேயு அப்படிங்கிற பாஷை குறித்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எபிரேயு பாஷையில் எழுதப்பட்ட வேதாகமும் மிக தெளிவானது. நம்ம உண்மையான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரேய பதத்தை எடுத்து பார்ப்பது நல்லது என்று சொல்லுவார்கள். இந்த எபிரேய மொழி குடும்பத்தில் முதல் நபர் யார் அப்படின்னா, நமக்கு தெரிந்தபடியே ஆபிரகாமாக இருக்கிறார். இவர்தான் முதல் எபிரேயனாக இருக்கிறார். இவருடைய பின் சந்ததியார் எபிரேயர் என்றும் இஸ்ரவேலர்கள் என்றும் பின்னாட்களில் அழைக்கப்பட்டாங்க. இந்த ஆபிரகாம் எந்த ஊரை சார்ந்தவர்? மெசபதோமியா அப்படிங்கிற ஒரு நாடு, சுமேரிய நாகரிகம், இதனுடைய பின்புலத்திலிருந்து வந்தவர் தான் ஆபிரகாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஊர் என்கிற கல்தேய பூமியிலிருந்து தான் இந்த ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். வேறு நாட்டுக்கு, இந்த கானான் நாட்டுக்கு குடிபெயர்கிறார். இப்படி இருக்கும்போது ஆபிரகாமுடைய மூதாதையர்கள் பேசிய மொழி என்ன? ஆபிரகாம் பேசுகிற மொழி எபிரேய மொழி என்று எடுத்துக்கொண்டால், ஆபிரகாமுடைய மூதாதையர் அதாவது கல்தேயர்கள் பேசிய மொழி என்ன அப்படின்னா அது கல்தேய மொழி. அந்த கல்தேய மொழிக்கு என்ன பெயர் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதுதான் அரமைக் மொழி. இப்போ ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய பின் சந்ததியாரும் பேசிய எபிரேய மொழியில் பரிசுத்த வேதாகம் ஏன் கொடுக்கப்பட்டது? தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்தார், தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஜனம் புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய மொழியிலே வேதத்தை கொடுத்தால் தானே நல்லா இருக்கும். அதனால் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததியார் பேசிய மொழியாகிய எபிரேய மொழியில் மோசையை கொண்டு எழுத செய்தார். இந்த எபிரேய மொழிக்கு முன்பாக ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய முன் சந்ததியினரும் பேசிய மொழி கல்தேய மொழி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த கல்தேய மொழிக்கும் இந்த எபிரேய மொழிக்கும் மிக நெருங்கிய நீண்ட தொடர்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஆபிரகாமுடைய முன் சந்ததியார் கல்தேய மொழியை பேசினதாலையும் ஆபிரகாமுடைய பின் சந்ததியார் எபிரேய மொழியை பேசினதுனாலையும் இரண்டுக்கும் நடுவே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த எபிரேய மொழியை பேசுகிறவர்கள் பெருமளவு குறைந்து போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்திருந்தபடியினால அவர்களுடைய சந்ததியார் இந்த எபிரேய மொழியை பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த அந்த எபிரேய மொழி வேதாகமத்தை இவங்க அடிமைப்பட்டு கிடந்ததுனால செப்துவஜிந்த் என்று அழைக்கப்படுகிற கிரேக்க மொழியில் அவங்க மொழிபெயர்த்து அதை வாசித்து பழகிட்டு இருந்தாங்க. ஆகவே எபிரேய மொழியை பேசுவதும் எபிரேய மொழியை பயன்படுத்துவதும் இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இவர்களுடைய தாய்மொழியாக என்ன இருந்தது அப்படின்னா கல்தேய மொழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எதுதான் தாய்மொழி அப்படின்னா அந்த கல்தேய மொழி என்று அழைக்கப்பட்ட அரமைக் மொழி. இந்த அரமைக் மொழி கிமு 2000 வருஷத்துக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான மொழியாக இருந்தது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் எல்லாரும் சரளமாக குடும்பங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு மொழியாக, எளிமையான ஒரு மொழியாக இருந்தது. இதில் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இந்த அரமைக் மொழிக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழுக்கும் எபிரேயத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்கிறாங்க. அதற்கு அநேக சொற்கள், வார்த்தைகள் ஒன்று போல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போது தமிழ், அரமைக், எபிரேயம் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்த, எப்படி ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோமோ அதே போல் இந்த மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே மொழியைப் போல காணப்பட்டது. இந்த அரமைக் மொழியைத்தான் தானியேல் புஸ்தகத்தில் கல்தேய பாஷை என்று நம்ம பார்க்குறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சுமார் 268 வசனங்கள் இந்த அரமைக் மொழியில் நேரடியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். உதாரணமாக எஸ்ரா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் துவங்கி 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும்
அதற்கு பிறகு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 67 வசனங்கள் அரமைக் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய பிற்பகுதி தொடங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் வரைக்கும் சுமார் 200 வசனங்கள். அதே போல் எரேமியா புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வளவும் சேர்த்து அரமைக்கு மொழியில் தான் எழுதப்பட்டிருக்குது. எவ்வளோ வசனங்கள்? சுமார் 268 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவைகளில் சில பெயர்கள், ஊர் பெயர்கள், சில வாக்கியங்கள், சில வார்த்தைகள், சில சொற்றொடர்கள் இவைகள் எல்லாம் அரமைக்கு மொழியிலேயே தான் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே தான் எடுத்து மொழிபெயர்ப்புலையும் சேர்த்துருக்குறாங்க. பரிசுத்த வேதாகமத்தின் குறிப்பிட்ட சில சதவீதங்கள் தான் இந்த அரமைக்கு மொழி அப்படின்னாலும், தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த அரமைக் மொழியில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெருவாரியான தீர்க்க தரிசனங்கள் இந்த அரமைக் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சிலுவை நேரத்திலும் அரமைக் மொழிகளை பயன்படுத்தி இருக்கிறார். சில அரமைக் மொழிகளை அப்படியே கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க. அது என்னென்ன வசனங்கள் அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், யோவான் நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 20:16, அப்போஸ்தலர் 9:36, அப்புறம் 40ஆவது வசனம், ரோமர் 8:15, 1 கொரிந்தியர் 16:22, கலாத்தியர் 6:26. இது எல்லாம் அரமைக் மொழியில் நேரடியாக எழுதப்பட்டவைகள். இதை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் சுமார் 4 வசனங்கள் அரமைக் மொழியை நேரடியாக குறிப்பிடுகிறது. அது என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், எஸ்ரா 4:7, ஏசாயா 36:11, தானியேல் 2:4. இந்த குறிப்பிட்ட வசனங்கள் எல்லாம் அரமைக் மொழியை நேரடியாக குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட மொழியை தான் ஆங்கிலத்தில் சிரியன் மொழி என்றும் கல்தேய மொழி என்றும் அழைக்கிறார்கள். இந்த அரமைக் மொழியை இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அது அடிமைப்பட்ட இடத்துல தங்களை ஆளுகை செய்தவர்களுடைய மொழியாக அந்த மொழி இருந்தது. அவங்க நாடு கடத்தப்பட்ட காலத்தில் வேறு வழியே இல்லாமல் இந்த அரமைக் மொழியை கற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே சொன்னபடி இவங்க தாய்மொழியாகிய எபிரேயத்துக்கும் இவங்க தற்போது கற்றுக்கொண்ட இந்த அரமேய மொழிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஆபிரகாமுக்கு பின் சந்ததியார் பேசிய மொழி எபிரேய மொழி, ஆபிரகாமுக்கு முன் சந்ததியார் பேசிய மொழி அரமேய மொழி. இந்த காரணத்தினால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்மொழியாக அரமைக் மொழி மாறியது. அவங்க குடும்பங்களுக்குள்ள அரமைக் மொழி பேசினாங்க, ஆனால் அஃபீஷியலாக எபிரேய மொழியை பயன்படுத்தினாங்க, கிரேக்க மொழியை பயன்படுத்தினாங்க, லத்தீன் மொழியை பயன்படுத்தினாங்க. காரணம், அவர்களை ஆளுகை செய்த அரசாங்கம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த எபிரேயம் என்பது அரிதான ஒரு பேச்சு மொழியாக இருந்தது. ஆனால் அரமேயம் தான் எல்லாரும் அறிந்த ஒரு பேச்சு மொழியாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லார் பார்த்தீங்களா? இது எந்த மொழி அப்படின்னா அரமைக் மொழியில் பேசப்பட்டது. அதை அப்படியே பாதுகாப்பாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பா பிதாவே என்று எழுதினார் பார்த்தீங்களா? அதில் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு இருக்கும். இது அரமேய மொழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிறது சங்கீதம் 22:1 வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசும்போது மூல பாஷை என்று அழைக்கப்படுகிற அந்த எபிரேய பாஷையிலிருந்தும் அவர் பேசலை. செப்துவஜிந்து, அதுக்கு மொழிபெயர்த்தாங்க பார்த்தீங்களா கிரேக்க மொழியில், அந்த கிரேக்க மொழியிலிருந்தும் பேசாமல் தன்னுடைய தாய்மொழியாகிய அரமைக் மொழியிலிருந்து பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு மனிதனும் கால் தடிக்கு கீழே விழுந்தாலும் சரி, தன்னுடைய தாய்மொழியில் தான் ஐயோ அம்மானு கத்தி கதறுவதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சிலுவையிலே வேதனைப்படுகிற போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று தன்னுடைய தாய்மொழியிலே சொல்லுவார் என்றால், அந்த மொழியை குறித்த ஞானமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளின் ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மொழியை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா அதில் நிச்சயமாக ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் போகாது. காரணம், அது தமிழனுடைய ஒரு ஆதாரமாக இருக்கிறது, அல்லது தமிழும் அரமேயமும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுகொள்ளும்போது தமிழ், அரமைக், எபிரேயம் இந்த மூன்றும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு சில போதகர்கள் என்ன தவறாக போதிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி அந்நிய பாஷை பேசினார் என்றும் கூட தவறாக போதிக்கிறார்கள். அது நிச்சயமாக அல்ல. அது அரமைக் மொழி. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தையை தான்
அரமைக் மொழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார்.